ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு ஒரு மாதத்திலும் ஒரு ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், ஏழரை சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசிக்கெல்லாம் ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலன் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும்போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. சிம்மராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு தொட்ட காரியமெல்லாம் அனைத்தும் வெற்றி நிச்சயங்க என்ற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் மேஷ ராசியில். ஸோ இந்த சித்திரை மாதத்தில் சிம்ம ராசி உங்களோட ராசிநாதன் சூரியன் உச்சம் பெறும் பட்சத்தில் நீங்க எடுத்த காரியம், தொட்ட காரியம் இனிமே உங்களுக்கு என்னென்ன இதுல நீங்க முயற்சி பண்றீங்களோ எல்லாமே வெற்றியை நோக்கி போவுங்க. ஏன்னா பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடும் செல்வாக்கும் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் உங்க 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்களையும் செல்வங்களையும், நீங்க எடுக்கப்பட்ட முயற்சிகளை அனைத்தையும் தடை கொடுத்திருந்தாரு. அதாவது அஷ்டம சனியா 8ஆம் இடத்தில் இருந்து, கூடவே செவ்வாயம், உங்களோட பாக்கியாதிபதி செவ்வாயம் அங்கதான் இருக்காரு 29ஆம் தேதி வரைக்கும். சூரியனும் அங்கதான் இருந்தாரு. இந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்கள், பாக்கியங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. வெற்றி மட்டுமே பார்க்கக்கூடிய சிம்மராசி இவ்வளவு நேரம் ஒரு தோல்வி, ஒரு பயம், அச்சம், என்னடா நம்மளால முடியலையே, ஒரு குழப்பம், இதுல உடல் நலத்துல வேற பிரச்சனை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பத்துல, ஒரு சங்கடம்ல, வேலை சங்கடங்கள், ஒரு வேலையிலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள், உயர் அதிகாரி கிட்ட தேவையில்லாத கெட்ட பேரு, தொழில் பண்ற இடத்துலயும் சரியான ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு மன உளைச்சல், ஒரு மனதளவிலும் சரி, உடல் நிலையிலும் சரி, ரொம்ப ஓய்ந்து போயிருந்த சிம்மராசிக்கு இந்த சித்திரை மாதம், இந்த வருடமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் போது, இந்த சித்திரை மாதம் அதுக்கான படிகள், அதுக்கான வழிகள் உங்களுக்கு காட்ட வருகிறார் உங்க ராசிநாதன். இவரு 9ஆம் இடத்தில் இருக்கும் போது இவரு உங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிடுவாருங்க. இனிமே நீங்க பண்ணலாமா வேணாமா என்ற யோசித்த காரியம் எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க இதுக்கு முன்னாடி செயல்பட்ட காரியம் எல்லாம் தோய்வடைந்து ஒரு மாதிரி இது பண்ண வேணாம்னு யோசிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ அவங்க எல்லாம் உங்களை நாடி இதை பண்ணி கொடுங்க சார், உங்களால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும், உங்க மூலியமா தான் எனக்கு நல்லது நடக்கணும்ன்ற மாதிரி உங்களோட உதவி நாடி வரும் நேரம் இந்த மாதங்க. அதனால இந்த மாதத்தில் அதிகமாக வெற்றி பெறும் கூடிய ராசி நீங்க தாங்க. முக்கியமா இந்த மாதத்தில் புதன் பகவான், அதாவது உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகிய லாபாதிபதி, 2க்கு அதிபதி புதனும் சூரியனோட சேர போறாரு. சோ நீங்க புத ஆதித்ய யோகம் பகவான் அங்க பெறாரு. ஏற்கனவே இப்போ பரிவர்த்தனையில் குருவும் புதனும் பரிவர்த்தனை இருக்கும் பட்சத்தில் இதுல சில சங்கடங்கள், தோய்வுகள் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் புதன் வரும்போது
அறிவு சார்ந்த விஷயங்கள், திட்டங்கள், உங்களோட அதாவது செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கி போகுங்க. இதன் அடிப்படையில் இப்போ மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, தேர்ச்சி பெறுறது, ஒரு டக்குன்னு ஒரு 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 மாசம் கோர்ஸ் எடுத்து படிச்சு அதில் வந்து வெற்றி பெறுறது. ஸோ இந்த புதாதித்ய யோகம் பெறும்போது இவ்வளோ நாளா மந்த நிலைமையில இருந்த ஒரு ஒரு மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது படிக்கலாமா? இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாமா? இல்ல எதை நம்ம இப்போ முடிவு பண்றது? ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ காலேஜ் செலக்ஷன்ஸ் எந்த உயர்கல்வி படிக்கலாம், எந்த பட்டப்படி படிக்கலாம் என்ற ஒரு குழப்பத்துல இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மாணவர்கள். அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த படிப்பு படிக்கணும்னு டக்குன்னு உங்களுக்கு ஒரு மணி அடிக்கும் பாருங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. மாணவர்கள் டிசைட் பண்ண அதாவது உங்க இப்போ எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க எந்த காலேஜ், எந்த படிப்பு படிக்கலாம் ஒரு குழப்பம் இருந்தது பார்த்தீங்களா? அந்த குழப்பத்தை நீக்க போகுதுங்க இந்த மாதம். அதனால் நீங்க எதிர்பார்த்த காலேஜ், நீங்க எதிர்பார்த்த படிப்பு எல்லாம் உங்க வீட்டை தேடி உங்க கையை நோக்கி வரப்போகுதுங்க. முக்கியமா இந்த பெரியோர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனை, தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவுலாம் இருந்தவங்களுக்குலாம் பூரண நிவர்த்தி அடைந்து, இந்த வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரி இந்த கோயிலுக்கு போகலாம் சார், இந்த கோயிலுக்கு போகலாம், ஒரு காசி யாத்திரை போகலாம், இல்லை இந்த ராமேஸ்வரம் போகலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு 5 நாள் ஒரு 6 நாள் ஒரு பிளான்லாம் போட்டிருந்தவங்களாம் உடல்நல பிரச்சனை ஒரு பண்ண முடியாம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று அதுக்குண்டான வழிகளை உண்டாக்க வேண்டும். இப்ப வந்து நீங்க தெளிவா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இறைவன் அருள் பெற்று சுபிட்சம் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, சொத்துக்கள் எல்லாம் வர வேண்டிய அமைப்பு எல்லாம் உங்களுக்கு தடங்களா இருந்ததெல்லாம் உங்களை நோக்கி வரும் அமைப்பு இருக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவானும் இதுக்கு 18ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் இடமான உங்க தொழில் ஸ்தானத்தில் அவர் வந்து ஆட்சி பெற்று பலமா வந்து நிக்க போறாரு. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் அதிபதினால நீங்க தொழில் விஷயமா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பெறும். அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல. சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு பாக்கியங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது கூடவே புதன் பகவானும் வந்து உங்கள் அறிவு சார்ந்த விஷயத்தை தொடங்க வைத்து அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் செயல்படுத்தி உங்கள் திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி வெற்றியடை செய்யும் புதனும் சூரியன் இருக்கும் இடத்திலேயே சுக்கிரனும் 10ஆம் இடத்துல வந்து இதை செயல்முறைப்படுத்தி வழிகாட்டி சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அனைத்து லாபங்களும், சுபகாரியங்களும், குடும்பத்தில் அனைத்து சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், அனைத்து சகல வசதிகளும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்குங்க.